இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து பெரிய பகவதியோட இவர் வந்து சின்ன பகவதி. எஸ் அப்படிதான் ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அயலான் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. வழக்கமா பார்த்தா நம்ம ஹாலிவுட் எதுல போய் பார்த்தாலுமே எனக்கு அந்த டைட்டில் கார்டு போடுவாங்கல்ல, புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு கேடு, மது அருந்துவது உடல்நலத்திற்கு கேடு சொல்லுவாங்கல்ல, அந்த டைட்டில் கார்டை எடுத்துட்டு வியர் ஹெல்மெட் வைல் டிரைவிங் போட்டாங்க. அப்பவே தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு குழந்தைகளுக்கான ஒரு படம். இதுல வந்து ஒரு புகைப்பிடிக்கிற சீன் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த அயலான் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா. நம்ம சித்தார்த் அவரு தான் இந்த படத்துல வரக்கூடிய ஏலியனுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஹீரோ ஏலியன், செகண்ட் ஹீரோ தான் நம்ம சிவகார்த்திகேயன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு விண்கல் அது உடைஞ்சி கீழே வருது. அந்த விண்கல் வந்து ஒரு வில்லன் கையில கிடைக்குது. அந்த வில்லன் அதை வந்து அபாயகரமான ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்றாரு. இதை வந்து நம்ம விண்வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஏலியன் சமூகம் வந்து பாக்குது. அந்த சமூகம் பார்த்து அந்த சமூகம் தான் நம்மள இந்த வேர்ல்டே காப்பாத்துது. இப்ப நீங்க ஹாலிவுட் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏலியன்ஸ் வந்து நம்மள அழிக்கும், நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து போராடி ஒரு கஷ்டப்பட்டு நம்ம ஊரை காப்பாத்துவாங்க. ஆனா மனுஷங்க தான் இந்த ஊரை அழிக்கிறது, ஏலியன் வந்து நம்மளை காப்பாத்துது. இந்த படத்தோட இது அப்படிதான். இதுக்குள்ள இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இதுவெல்லாம் வச்சு சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க படத்தை. அதாவது படத்துல ஒரு 10 சீனு கிட்ட குழந்தைங்களை காப்பாத்துற சீனே இருக்கு. அதை வந்து நம்ம இளைய தளபதி விஜய் சொல்ற மாதிரி, தளபதி சொல்ற மாதிரி புடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் புடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி புடிச்சிட்டாரு. பசங்களை மெயினா போக்கஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. இந்த பெரிய பசங்களுக்கு எல்லாம் அவர் டார்கெட்டே வைக்கல சிவகார்த்திகேயன். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கிடையாது, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போடா வெளியே போடா, அபவ் 10 இயர்ஸ் அவள் தான். 10 வயசு பசங்களுக்கு தான் இந்த படமே. உண்மையா சின்ன பசங்களை வந்து தியேட்டருக்கு முக்கியமா கூட்டு போக மாட்டாங்க, ஏன்னா ரத்தம் சீன் வரும், அந்த பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு நீங்க தைரியமா எல்லா வயசு சின்ன பசங்களையும் நீங்க கூட்டிட்டு போய் பார்க்கலாம். நல்லா இருக்கும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ஆனா சொல்லி ஆகணும், விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும் படத்துல வந்து. அதுல வந்து அவங்க காம்ப்ரமைஸே ஆகல. ஆமா, விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல அந்த டீம் வந்து பயமா பண்ணிருக்கு. ஃபேண்டம் அப்படின்னு ஒரு டீம் செமையா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் சிவகார்த்திகேயன் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்றதை தாண்டி இப்போ குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி அயலான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. செமையா இருக்கு, எல்லாரும் கொண்டாடுவாங்க அந்த மாதிரி படம் தான். என்னன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இழுத்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த படம் வந்து. அதுவும் இல்லாம இப்ப இந்த படம் வந்து ரொம்ப ஒரு 5 to 6 இயர் முன்னாடி எடுத்த படம். நாங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு போனா ஒரு கவுண்டரு அதெல்லாம் கொஞ்சம் பழைய காலத்து காமெடியா இருக்கும், இத்து போன காமெடியா இருக்கும், நாங்க அப்படிதான் நினைச்சிட்டு உள்ள போனோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தரமா போச்சு. யோகி பாபு எல்லாருமே காமெடி பண்றாங்க. ஆமா, எல்லாருமே காமெடி. இதுல என்ன ஹைலைட்னா, ஏலியனும் இவங்க கூட சேர்ந்து காமெடி பண்ணுது, அதுதான் ஹைலைட். ஹீரோயின் வந்து வழக்கம் போல கிளீனர் மாதிரி வச்சுட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு பார்த்தோம். ஹீரோயினுக்கு ஒரு 2-3 சீன் கொடுத்துருக்காங்க, அது யூஸ்லெஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அந்த 2-3 சீன் கொடுக்கலாம் தண்ணி கேன் போட வந்திருக்காங்க, வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணி மீம் கிரியேட்ஸ் எல்லாம் போட்டிருப்பானுங்க. ஆமா, இது ஃபேமிலியோட போய் பார்க்கணும். பசங்களுக்கு பார்த்தா ரொம்ப பிடிக்கும். நம்ம கொஞ்சம் யங்ஸ்டரா இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல யங்ஸ்டர்ஸ் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ஜாலியா இருக்கும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சென்டிமெண்ட். அதுக்கப்புறம் இதுல ஏலியன் சென்டிமெண்ட் இருக்கு. இத பாருங்க, புதுவிதமான சென்டிமெண்ட். ஃபைட் இருக்கா, ஃபைட் இருக்கு, டான்ஸ் இருக்கு. நீங்க இதுவரையும் ஏலியன் அடிச்சு பாத்திருப்பீங்க, ஏலியன் கொண்டு பாத்திருப்பீங்க, அழுது பாத்திருக்கீங்களா? ஏலியனே அழுவு வச்சது நம்ம சிவகார்த்திகேயன் தான். ஆமா, வேற யாரும் இல்ல. பாருங்க, படத்தை பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். அதாவது என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு லேக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. வில்லன் கேரக்டர்லாம் வந்து செகண்ட் ஹாஃப் மூஞ்சி மட்டும் டெரிஃபிக்கா வச்சிருக்கிறாரு. அடி பவானி மாதிரி ஒரு கையிலேயே தான் ஊத்துறாரு. செகண்ட் ஹாஃப் மேல ஹீரோ வந்து சிரிக்கிறதுலாம் கிடையாது, ஆக்ஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி. அதே மாதிரி டைரக்டரை பாராட்டியே ஆகணும். டைரக்டர் வந்து அப்படி கிளீனா அதுல ஒர்க் பண்ணிருக்காரு, அதனால மட்டுமே அந்த படம் வந்து நல்லா வந்து. அதாவது டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேவும் எல்லார்கிட்டயுமே ஆல் ஏஜஸ்க்கு போய் சேர்ற மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்க பார்த்து திரும்ப திரும்ப கூட்டு போங்க மம்மி, ஐலாண்ட் கூட்டு போங்க மம்மி அப்படின்னு கேக்குற மாதிரி நிறைய சீன் வச்சிருக்கிறாரு. அது இல்லாம சிவகார்த்திகனுக்கும் ரவிக்குமார் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிடு. ஆனா இது டைட்டில் கார்டு முன்னாடி போடும்போது படத்துல வந்து பார்ட் 1 போட்டாங்க. ஒருவேளை பார்ட் 2 எடுக்கிற ஐடியா இருக்கோ அப்படின்னு தெரியல, எடுத்தாலும் எடுக்கலாம். கடைசியா நம்ம சிவகார்த்திகேயன் அடுத்து அண்ணன் தண்ணி மேலே நடக்க போறாரு அப்படின்ற மாதிரி தண்ணி மேல ஓடுறாரு. கிடைச்சுன்னு அது வந்து கதை என்னன்னு உங்களுக்கே தெரியும். மனுஷங்களே இந்த உலகத்தை அழிக்க போறாங்க, அதை காப்பாத்த வந்த ஏலியனை வந்து
சிவகார்த்திகேயன் எப்படி காப்பாத்துறாரு, சிவகார்த்திகேயன் எப்படி ஏலியன் காப்பாத்துது, இப்படி மாறி 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 காப்பாத்திக்கிறாங்க. அதுதான் இந்த படத்துல மாறி மாறி காப்பாத்தி கடைசியில ஒரு வழியா ஏலியன் வந்து நீ காப்பாத்தி வந்து உங்க கிரகத்துக்கு போப்பான்னு அமுச்சு விடுவாங்க. இதுதான் எண்டிங்கா வரும் படத்துல. ஆமா. சோ குழந்தைங்களோட ஃபேமிலியோட போய் பாருங்க. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு படம். குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி அயலான். ஓகே, as usual we are signing off. This is Jack. This is Benny.